இன்னைக்கான மினி vlog என்னன்னு பார்க்கலாமா? ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால சமையல் செய்யறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். 2 நாளா வந்து ரொம்ப சிம்பிளாவே ஓட்டியாச்சு. சரி ஃப்ரைடே ஏதாவது செய்யலாம் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் சோறு செஞ்சிருந்தேன். குழம்பு வந்து மட்டன் தலைக்கறி, சிக்கன் குழம்பு செஞ்சிருந்தேன். அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல்லாம் செஞ்சிருந்தேன். இப்போ வந்து தேங்காய் சோறு வந்து நான் 2 கிலோக்கு செய்கிறேன். தேங்காய் சோறு செய்கிறப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் வர அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு 3 ஸ்பூன் வர அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கூடவே வந்து ரம்பையில எடுத்திருக்கேன். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 தேங்காயோட பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வந்து கணக்கு பண்ணி நான் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் பால். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியில் ஜீரக சம்பாலெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வர அளவுக்கு வந்து மல்லி இலையை தூவி விட்டுட்டு பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. தேங்காய் பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 15 நிமிஷம் தோசைக்கல் வச்சு தம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக தயாராகிரும் கோகோனட் ரைஸ். தேங்காய் சோறுக்கு ஏற்ற மாதிரி மட்டன் தலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் மட்டன் தலைக்கறி ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சுருக்கேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாஷ் பண்ண தலைக்கறியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/2 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையுமே வதக்கி விட்டுக்கோங்க. ரம்பையில் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், வேணானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து 2 கொத்து கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தலைக்கறியுமே சேர்த்துக்கலாம். தலைக்கறியிலேயே தண்ணி இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. கறி மசாலா ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து தண்ணி வேணும் அப்படின்னா 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நான் தேங்காய் பால் வந்து 1/2 கிளாஸ் வர அளவுக்கு சேர்த்துட்டு மல்லி இலையை தூவி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதி வந்தால் போதும். சைடில் அப்படியே சிக்கன் குழம்புமே கொதிச்சிட்டு இருக்கு. கறி மசாலான்னு ஒரு மசாலா இல்லாததுனால ஃபுல்லாக கையே கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து மசாலா அரைச்சி ஃபுல்லாக வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்குமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. கறி மசாலா வந்து நான் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மீன் மசாலா வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இன்னைக்கான லஞ்ச் மெனு சுட சுட தேங்காய் சோறு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், மட்டன் தலைக்கறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.